வீர சான்றோர் கிராமணியார் பேரவை பொதுச் செயலாளர் குணா கிராமணியார் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் பேசுவார். அனைத்து இரத்தவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் சென்னையில் இப்போ எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று தான் தெரியும், நாடார். ஒவ்வொரு ஜாதிக்கும் 3 பிரிவு இருக்கும், 6 பிரிவு இருக்கும், 7 பிரிவு இருக்கும். இது தென் மாவட்ட சைடில் நாடார் சொல்லுவாங்க, வட மாவட்ட சைடில் கிராமணியார் என்றுவாங்க. கிராமணியாரும் நாடாரும் சான்றோர் குலத்தில் வந்த ஒரு சொல். நம்மளுடைய பிரிவு தன்மையில் பிரிந்து கிடைக்கிறோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா அரசியல் சூழ்ச்சி தான். அரசியல் சூழ்ச்சியிலே ஒற்றுமை ஆக விட மாட்டாங்க. ஒற்றுமை ஆகிட்டா ஓட்டுகள் சதறி போகும். அப்படிலாம் பண்ணனால நம்மளை பிரித்து வச்சுட்டு இருக்காங்க. அதே போல் நம்மளது தண்டையார்பேட்டையில் பார்த்தீங்கன்னா விஜயதுரசாமி கிராமணியார் 1932 நாடார்கள் நாட்டை ஆண்டவர்களும் கிராமணியார்கள் கிராமத்தை ஆட்சி செய்ததுதான் வரலாறாக இடம்பெற்றிருக்கிறது. அந்த வரலாறுகளை மறைத்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு பூர்வீகமாக இன்னைக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் மதராச கிராமணியார் பட்டினம் தான் இருந்திருக்கிறது. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சான்றோர் குலத்தை சேர்ந்த சுப்பையா நாடார், சான்றோர் குலத்தை சேர்ந்த சுப்பிரமணிய கிராமணியார் என்றுதான் பதிவிடுவாங்க. இன்னைக்கு நம்ம பேர் பக்கத்துல நம்மளுடைய ஜாதி அடையாளத்தை போடுறதே நம்ம ஒரு மாதிரியா நினைக்கிறோம். எதற்கு நினைக்கணும்? போடுங்க, நம்மளுடைய உணர்வு தானங்க. நம்ம சுயசாதி பற்றி பிற சாதி நட்பு தானங்க. எல்லா ஜாதி கூட நம்ம நட்பா தானே இருக்கிறோம். அரசியல் சூழ்ச்சியால் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு ஜாதி சங்கம் இருக்கிறனால தான் நம்ம இனத்தில் பிறந்த ஒவ்வொரு தலைவர்களும் நம்ம தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். எந்த ஒரு அரசியலையும் எந்த ஒரு திராவிடங்களும் யாருமே தூக்கி வைக்க மாட்டாங்க. இன்னைக்கு சென்னையை மீட்ட ஒரு மாபெரும் தலைவர் யார் என்று பார்த்தீங்கன்னா சென்னை திருத்தணியை மீட்டவர் ஐயா மாப்போ சிவஞான கிராமணியார் என்று மறைத்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு திராவிடம் தான் மீட்டாங்க, திராவிடத்துல தான் எல்லாம் பண்ணாங்க. அதே போல சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் காலத்துக்கட்டில் இப்ப பார்த்தீங்கன்னா கல்வி தந்தை ஐயா பெருந்தளவு வாழ்க்கை வரலாறே அழிச்சு கொண்டு இருக்கிறாங்க. திராவிடம் தான் கல்வி கொடுத்தது. நேற்றுக்கும் சட்டமன்றத்தில் பேசுறாங்க. ஒரு பணம்பால் இருக்கிறதுக்கு இன்னைக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா ஈசிஆர் பகுதியிலே ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. வாழ்வாதாரமே தெரிந்த தொழிலை செய்வதே விட மாட்டுறாங்க. ஒரு பணம்பால் என்றது ஒரு தாய்ப்பாலுக்கு ஈடான ஒரு பணம்பால். அதுக்கு சட்டமன்றத்தில் பேசுறாரு ஒரு அமைச்சர் அவர்கள். என்ன சொல்றாரு பாருங்க, ஒரு அந்த கல் இறக்குறாங்களா, அதுல ஏதோ ஒன்று போட்டுறாங்களா, அதெல்லாம் போதை ஆயிடுதான். ஒரு கல் எப்படி பதம் பார்த்து இறக்குறாங்க, அந்த கல்லை எப்படி விற்பனை பண்றாங்கன்னு அதை ஆராய்ச்சி விற்பனை செய்ய முடியாத ஒரு அரசு எப்படி அது ஒரு போதைப் பொருளோ அது ஒரு சாராயத்திலேயோ இருக்குங்க. ஒரு வாழ்வாதாரம் ஒரு குலத்தொழில்ன்றீங்க. அப்படிதான் நாங்கள் ஏறிக்கொண்டு இருக்கிறோம். காலங்காலமாக தாத்தா முப்பாட்டம் ஒரு பகுதியில் மரம் ஏறிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரிந்த தொழிலை செய்யாம அது நீங்க சாராயத்தில் ஒரு பங்குங்க இப்படிங்க அப்படிங்க சொல்றதுல என்ன ஒரு நியாயம் இருக்கு? ஒரு கல்லை நம்ம சீவி விட்டா அது வெறும் கல். அந்த பானையில சுண்ணாம்பை தடவினாதான் அது பதநீர். அதுக்கே அர்த்தம் தெரியல. ஒரு சட்டமன்றத்தில் பண வாரியத்தில் தனியா வச்சு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதான் கொஞ்சம் சிந்திங்க. நமக்கு 500 ரூபா கொடுத்தா போதும், நம்ம அவங்களுக்கு ஓட்டை போட்டலாம். 500 ரூபா கொடுத்து 5 வருஷம் அவங்களுக்கு தான் அடிமையா இருக்குது. ஆசைப்படுறீங்களா? கொஞ்சம் சிந்திங்க. நம்ம இனங்க, நம்ம இனத்துல யாராவது ஒரு நாடாளர் சொல்றாங்க பாருங்க. இப்ப நாங்க வீர சான்றோர் கிராமணியார் பேரை சென்னையில வச்சிருக்கோம். அதே இடத்துல ஊதா பச்சை கொடி பறக்கணுன்ற நோக்கத்தில் தான் அதே இடத்துல நாங்க வச்சிருக்கோம். எதற்காக? நம்ம உரிமை எங்க விட்டு கொடுக்கணும். எல்லாமே பிரிஞ்சிருக்கு. எல்லா ஜாதியிலும் உணர்வு இருக்குங்க. உணர்வு இல்லாம இல்லைங்க. இன்னைக்கு சென்னையில பாத்தீங்கன்னா மொத்தமே ஒரு காலகட்டத்தில் 100 ஆண்டுகளுக்கு மத்தியில பாத்தீங்கன்னா சென்னையில இருக்க சொத்து பத்தி எல்லாமே கிராமணியோட சொத்து தான். இதே சான்றோர் குலத்தை பிறந்தவர்கள் தான் கிராமணியார்கள். அவர்களோட சொத்து தான். மொத்தம் 15 ஜமீன்தார்கள் வாழ்க்கை வரலாறு அழிச்சு கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு சென்னையில திருவற்றூர்ல கடலூர் மட்டும் இன்னைக்கு ஒரு சென்னையின் மறுபெயரா இருந்த மதராச கிராமணியர் பட்டினத்தை அழிச்சு கொண்டிருக்கிறார்கள். வட மாவட்டத்தை ஆட்சி செய்த ஒரு கிராமிய இனமே அத்திப்பட்டில் காணாத போன்ற போல காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. எதற்காக நமக்கு தெரியலங்க. ஒரு நாடார் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே போல ஒரு நாடார் மேடையில கிராமியம் பேசுறோம், கிராமிய மேடையில் நாடாரம் பேசுறோம். இந்த ஒற்றுமை வரணும். நம்ம ஒற்றுமை எல்லாருக்கும் இப்ப இங்க தென் மாவட்ட சைடுல என்ன தெரியுமா, கிராமணின்ற ஒண்ணு இருக்குதான்னு தெரியாது. இப்போ நான் சொல்ல வரும்போது தான் ஒரு சில இதில் இருக்கும். இப்போ அண்ணனுக்கு சீனனுக்குலாம் தெரியும். ஏன்னா நமக்கு சென்னையில் வந்தோன்னா அண்ணன்லாம் நம்மளை சந்திச்சுட்டு போவார். நாங்கள் வருஷம் செல்வி நாடார் அண்ணாக்கும் வெங்கடேஷ் பண்ணியாருக்கும் நான் எப்பயுமே கலந்துப்பேங்க. அதெல்லாம் நம்ம உணர்வை விட்டு கொடுக்கூடாதுங்க. இந்த ஊதா பச்சை கொடி கலர் பறக்கணும். நம்ம நாடார்கள் நாட்டு ஆண்டவர்கள் கிராமணியார்கள் கிராமத்தை ஆட்சி செய்தார்கள். அதை மறுபடியும் செய்யணுங்க. அதெல்லாம் ஒண்ணுதான். கொஞ்சம் சிந்திங்க. காசு பணம் அப்பாற்பட்ட விஷயம். எவ்வளவுதான் கோடி கணக்கில் வச்சிருந்தாலும் நம்ம அதை காசை எடுத்துட்டு போறது இல்லை. மண்ணுக்கீழே போகும்போது ஒண்ணுமே இல்லை. இருக்கிற மட்டும் பிறந்த இனத்துக்காக துரோகம் நினைக்க கூடாது. இந்த இனத்தை கொஞ்சம் தூக்கி பிடிக்கணும். ஒருபோதும் இந்த பிறந்த இனத்தை மறக்காதீங்க. இன்னைக்கு அதே போல சொல்றாங்க பாருங்க, கொஞ்சம் பெண் பிள்ளை இருக்கு. ஆனால் நம்ம குறிக்கோள் என்னன்னா பணத்து மேலே தான் அதிகமாக அக்கறையை காட்டுறோம்.
வளர்ப்பு மேலே கொஞ்சம் கூட காட்ட மாட்டோம். ஒரு பெண்ணு வந்து காலேஜுக்கு போகுது, எல்லாம் என் பொண்ணு நல்ல பொண்ணு தான் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. நம்ம பொண்ணு நல்ல பொண்ணு தான், வரவன் எப்படி வருவான்னு தெரியாதுல்ல. சும்மா ஒரு வீலிங் அடிச்சு காட்டினாக்கா ஆனால் என்னை பார்க்குற வயசுங்க. இந்த மாரி கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, நம்மளுடைய வீரத்தையும் விவேகத்தையும் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. இங்கே வாய்ப்பளித்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் மீண்டும் மீண்டும் பாண்டிநாடு மக்களுக்கும் அதிக அளவில் ஒவ்வொரு மாவட்டத்தில் வளர்ச்சி பெற வேண்டும். நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம எல்லாருமே நாடார் அப்படின்னு பெருமை கொள்கிற மாதிரி சென்னை அந்த பகுதி முழுக்க வந்து நாடார் வந்து நிறையா இருக்காங்க. தம்பி வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக பழக்கம். இப்போ அட்வொகேட் பண்ணிட்டு இருக்காரு, வருங்கால வழக்கறிஞர். சங்கங்கள் 1000 இருந்தாலும் உங்களுக்காக அதுக்கு தான் சொல்கிறேன். சங்கங்கள் 400 இல்லை, 5000க்கு மேற்பட்ட சங்கங்கள் இருக்குது. தம்பி வந்து ஒரு சங்கம் உருவாக்கணும் அப்படின்னு கேட்டாப்புல இதுக்கு முன்னாடி வேற ஒரு தலைமையில் பயணிச்சார். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, தம்பி நீ எங்களோட கான்டாக்டில் இருக்க, நீ பண்ணையாருக்கு வர, செல்வினனுக்கு வர, எல்லாருக்கும் வர, ஆனால் நீ கிராமணியார்ன்ற ஒரு வேற்றுமையில் தான் இருக்கும். ஆனால் நம்ம எல்லாம் ஒன்று சேரணும்னா ஊதா பச்சையில் உன்னோட இயக்கத்தை பதிவு பண்ணு, ஊதா பச்சை கொடியை பயன்படுத்தினேன். இப்போ அவரோட இயக்கம் எல்லாமே வந்து ஊதா பச்சையில் தான் அவரும் பயன்படுத்துறாரு. இப்போ நம்ம சென்னைக்கு போனாலும் கிராமணி பேர் இருந்தாலும் ஊதா பச்சை பார்த்தோன்னே அண்ணன் செல்வின் அண்ணன் நம்ம நாடார் சமுதாயம் ஞாபகம் வரும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஒற்றுமை வரணும். 1000 சங்கம் 1000 இயக்கம் இருந்தாலும் இனத்தால் ஒன்றுபடணும். அடுத்தபடியாக